Hello passengers, welcome to Tony Express. இன்றைக்கி நம்ம டே 60 ஆஃப் பிக் பாஸ் தான் பார்க்க போகிறோம். 60 நாள் ஆயிடுச்சு. பெருசாக ஏதாவது மாற்றம்னா அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் எடுத்தது மட்டும்தான் மாற்றம். சரி வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து ரோல் ரிவர்சல். அதுக்கு முன்னாடி நேற்று நைட் வந்து ஜாக்லினுக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறேன். ஸோ அவங்க ஜெயிலில் இருக்கும்போது ராயன் வந்து பெட்டெல்லாம் பக்கத்தில் வந்து போட்டுக்கிட்டாரு. ஜெஃப்ரி போயிட்டு பிக் பாஸ் கிட்ட இது மாதிரி எப்போ பெட்லாம் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தார். சௌந்தர்யாவும் பெட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் வெளியில் விட்டுட்டாங்க, அதெல்லாம் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அருண் அண்ட் சத்யா வந்து முத்து அண்ட் மஞ்சரியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அருண் வந்து வைரஸ் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணார். சத்யாவும் வந்து முத்துவை வந்து இறங்கி செய்கிறான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி அண்ட் ராணவ் அவங்க வந்து அருணை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட பாயிண்ட் கரெக்டு தான். என்ன விஷயம்னா, அருண் இதை சொல்லும் போது என்னென்ன யார் யார் என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மஞ்சரின்னாங்க. அது என்னென்னா ஆரம்ப புள்ளி மஞ்சரின்னு சொல்ல வந்தாங்க. பட் மஞ்சரியை அது எல்லாத்துக்கும் காரணமாக காட்டியிருக்க வேணாம். ஏன்னா சாச்சனா பண்ணது எல்லாமே அதையும் சேர்த்து தான் மஞ்சரிக்கு சொன்னார். அதுதான் மேட்ரு. ஸோ நைட்டு வந்து அப்புறம் வந்து கிரிஞ்சு கப்பலை பற்றி ஐயோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 20 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக கிரிஞ்ச் கப்பல் அவங்க பண்ணுற அந்த லவ் ட்ராமாவை தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. தர்ஷிகா அண்ட் விஷால் நேற்று நைட்டு பேசினாங்க, காலையில் பேசினாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அன்சிதா வந்து விஷால் மேலே படுத்தது பிடிக்கலையா, அது மாதிரி தர்ஷிகா வேறு யாராவது மேலே படுத்தா விஷாலுக்கு ரியாக்ஷன் வருமா. அவர் அதெல்லாம் பண்ண மாட்டாருங்க. அவர் வந்து 4-5 ஒரே நேரத்தில் ஓட்டணுன்றதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சௌந்தர்யா கூட்ட, தர்ஷிகா விஷால் கூட்ட, இப்படி டூ தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சாங்க. இதை டெய்லி 20 நிமிஷம் காட்டுறாங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவர் வந்து விஷால் வந்து கவின் மாதிரி இருக்க நிறைய இடத்துல ட்ரை பண்ணுறாரோன்னு நான் ஸ்டார்டிங் வந்து சொல்லின்னு இருக்கேன். அதுக்கான இன்றைக்கும் வந்து அவர் அதே மாதிரி அந்த கெட்டப் முதற்கொண்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ இன்றைக்கி அந்த டாஸ்க் வந்து ரோல் ரிவர்ஸ் ஆகிட்ட பிறகு அருணோட டேலண்ட்டை பற்றி நம்ம பாராட்டி ஆகணும். அவரோட ரஞ்சித் சாருக்கு இங்கே போட்ட அந்த மேக்கப்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்றைக்கி நடந்ததெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அநியாயம் தான் பண்ணாங்க, அக்கிரமம் தான். இது டெவல்ஸாக இருக்கலாம். டெவல்ஸ் வந்து இதை பிடுங்கணும்னு சொல்லிட்டு ரூலில் இல்லையே, ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடுங்குறாங்க. இப்போ என்னென்னா மஞ்சரியும் சரி, ஜாக்லினும் சரி, இப்போ வேறு யாராவது சௌந்தர்யாவும் சரி, தர்ஷிகாவுமே சரி, அவங்க வந்து பதில் பேசி இல்லைங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னாலே கலாய்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு பிடுங்குறாங்க. அதுக்கும் பிக் பாஸ் ஏன்னா விஷால் அந்த டீமில் இருக்கிறதுனாலே தெரில, சொம்பு டிவிக்காக அந்த மியூசிக்கை போட்டுடுறாங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வர பிடுங்குறாங்க. அருணுக்கு கரெக்டான டாஸ்க் கொடுத்தாங்க, டமுக்கிட்டப்பா டான்ஸு. அப்புறம் அன்சிதாவோட ஃபுல் டார்கெட் வந்து ஸ்டார்டிங்கில் ஜாக்லின் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறதுனால ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவோட சுற்றிக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. எனக்கு கேட்கும்போது காமெடியாக இருந்துச்சு. அப்படிலாம் எனக்கு தெரியல. அவங்க வந்து ஜாக்லினுக்கு கொஞ்சம் எமோஷ்னல் சைடு இருக்குதான், அதுதான் அதை வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஓகேவா. அப்புறம் அப்புறம் வந்து ஃபுல் வன்மத்தை ஜாக்லின் கிட்ட கக்குனாங்க. ஆனால் அது வேலைக்கே ஆகலை. ஒரு பேட்ச் கூட பிடுங்க முடியல அன்சிதாவால் ஜாக்லின் கிட்ட. அப்புறம் விஷால் வந்து இப்போ விஷாலுன்னு வரும்போது எல்லாருமே ஈஸியாக ஹார்ட்டை கொடுத்துட்றாங்க. அவர் 7 ஹார்ட் இன்றைக்கி வாங்கியிருக்காரு. எப்போ நேற்றுலாம் அந்த மாதிரி யாருமே கொடுக்கல. மற்றவங்க யாருக்கும் இன்ஃபேக்ட் இன்றைக்கி நிறைய சத்யாலாம் சூப்பராக பண்ணார். நான் இங்கே அதான் எழுதி வச்சுருக்கேன், சத்யா ஆனந்தி வந்து நல்லா பண்ணாங்கன்னு. ஆனால் அவங்களுக்குலாம் அவ்வளோ ஹார்ட் வரல. அவங்களுக்குலாம் நிறைய பேர் போராடினாங்க. ஆனால் விஷால் வரும்போது அவருக்கு இப்படி எடுக்கும் போதே கொடுத்துட்றாங்க. எஸ்பெஷலி சாச்சனாலாம் பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து ஆனந்தி வந்து டாஸ்க் இல்லாத போது கூட இப்போ ராணுவ எது பேர் தான் அவன் பைத்தியக்காரன், அவன் பைத்தியம், அவனை விடுங்க, இது மாதிரிலாம் பிராண்ட் பண்ணுறது தப்புங்க. நீங்கள் டெவலாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பைத்தியன்றது ஒரு மென்டல் டிஸார்டர். அதை பற்றி அப்படிலாம் பேசக்கூடாது. அப்புறம் வந்து சத்யா வந்து தர்ஷிகா கிட்ட கேட்ட பாயிண்ட்ஸ்லாம் சூப்பர். ஸ்டார்டிங் இந்த 2 வீக்ஸ் ஒரு ஆக்ட் போட்டாங்க இந்த கேப்டனாக ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லைன்றதுக்காக விஷாலோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போது அது அவங்கள ஒரு கண்டென்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சரியான பாயிண்ட் அவங்க அதுதான் பண்ணுறாங்க. அப்புறம் ராணுவ வந்து ஏதோ பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவர் பண்ணுறதுலாம் கொஞ்சம் காமெடியாக இல்லை, பரிதாபமாக இருக்குது. அப்புறம் வந்து அதை வச்சு எல்லாருமே ராணுவ வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா
பானதி பைத்தியக்காரனாக இருக்கட்டும் சொல்லட்டும், சௌந்தர்யா உனக்கு மூளையே இல்லைன்னு சொல்கிறது இருக்கட்டும், இது எல்லாமே தப்புங்க. அவரும் வந்து ஒரு உங்களோட ஷோவில் தான் வந்திருக்காரு, அது அவரோட கேம். அண்ட் அதுதான் தட் அவரும் கஷ்டப்பட்டு அவரோட மீடியாவில் அவரோட ஃபேமஸ் ஆகிறதுக்கு தான் வந்திருக்காரு. அவரை நீங்கள் இப்போவே வந்து பைத்தியம் அப்படி இப்படிலாம் பிராண்ட் பண்ணிங்கன்னா அவரோட மூவி ஆப்பர்ச்சுனிட்டி, அவரோட சோத்தில் நீங்கள் மண்ணள்ளி போடுற மாதிரி, அவரோட பழப்பில் நீங்கள் மண்ணள்ளி போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆனந்தி டெவலாக சூப்பராக பண்ணாங்க. மனசில் இருந்ததெல்லாம் வெளில வருது. அவங்களோட ஒரிஜினல் கேரக்டராக இல்லை டாஸ்க்குக்கு பண்ணுறாங்களான்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் அன்ஷிதா வந்து சரியான ரூடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சரியை வந்து இப்படி இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டு இப்படி கோவப்பட்டு இப்படி பிடுங்குறாங்க. டெவில் ஏங்கல்ஸை கோவப்பட வேண்டியது தான் டாஸ்க்கு. டெவில் வந்து கோவப்பட்டு ரவுடிசம் பண்ணுறதுக்கு இல்லை டாஸ்க்கு. அப்புறம் ஹார்ட்டை அப்படி பிடுங்குறாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே. மஞ்சரி வந்து எல்லாருமே இப்படி ஒரு இப்படி 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 கையெல்லாம் இப்படி பிடிச்சி அப்புறம் இழுக்கிறாங்க. அன்ஷிதா பிடுங்குறாங்க. அடுத்த ஹார்ட்டை பிடுங்குறது. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஜெயிலுக்குள்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு ஜெயில்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அகதிகளோ இல்லை அந்த மாதிரி ரொம்ப ஒரு பார்க்கவே கேவலமாக ஒரு கன்றாவே இருந்துச்சு அதை பார்க்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சௌந்தர்யாவுக்கு ஆடியன்ஸ் கிளாப்ஸ் அண்ட் விசில் வர்றது வந்து ஒரு மிரண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சத்யா கூட அதை சௌந்தர்யா கிட்ட கேட்டுட்டு இருந்தார், உனக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் கிளாப்ஸ் வருதுன்னு. உங்களுக்கு வரலன்ற பொறாமையா இல்லை அவங்களுக்கு வருதுன்ற காண்டான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான டாபிக், நிறைய பேர் வந்து இன்றைக்கி தப்பாக பேசின ஒரு டாபிக். ஜாக்லின் வந்து அழுது ட்ராமா பண்ணுறாங்க. அவங்களோட ரொம்ப பெரிய ஆக்சுவலி அவங்கள ஏன் அவ்வளோ வில்லியாக ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு தெரியல. இது விஜய் டிவியோட சதியாக என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை அழ வச்சு கோவப்படுறது மட்டும்தான் ஹார்ட்டை பிடுங்கிறதுக்கான வழி இல்லையா? அவங்கள ப்ரோவோக் பண்ணி இன்றைக்கி ரஞ்சித் சார் பண்ணது நியாயமாக நீங்களே சொல்லுங்கள். நீ உன் தம்பி தானே, அவனுக்கு ஒரு ஹார்ட்டை கூட விஷால் ஜெயிக்கக்கூடாது அதனால கூடன்றது நீங்களாம் ஒரு கேங்கில் தானே இருக்கும், அவங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு. இப்போது ஜாக்லின் அது வந்து நீங்கள் வேறு மாதிரி விளையாடிருக்கலாம். நீ வந்து தம்பின்றா அவனுக்கு ஹார்ட்டே கொடுக்க மாட்ற அப்படி கேட்டால் அது வேறு, கெஞ்சுறது வேறு. அப்படி இப்போது அப்பா மாதிரி ஆக்டும் பண்ணாங்க இவங்க கூட சேர்ந்து, அப்பா மாதிரி தான் நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அவர் கேட்கும் போது இவங்க வந்து இத்தனைக்கும் வந்து அவங்க ஜெஃப்ரி கிட்ட நீ இப்படி தான் எடுக்கணும்னா எடுத்துக்கோடா ஜெஃப்ரி அப்படின்னு அப்படி தான் சொன்னாங்க. நார்மலாக சிரிச்சுனே தான் சொன்னாங்க. அது கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று பிடுங்கினாங்க. இப்போ என்ன மேட்ரு நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. யூஸ்வலாக ஹார்ட்டை பிடுங்கி காட்டினா தான் மியூசிக்கை ப்ளே பண்ணுவார். நேற்றுலாம் அப்படி தான் நடந்துச்சு. இன்றைக்கி என்னடானா விஷால் போட்ட ரூலு மியூசிக் வந்தால் பேட்ஜை பிடுங்கணும். அவங்க என்ன பண்ண ரெகார்ட்லெஸ் ஆஃப் வாட் அதர்ஸ் ஆர் டூயிங், அந்த ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ மியூசிக் வந்து ஹார்ட்டை பிடுங்கணும். என்ன ரூல் இது? கன்றாவியான ஒரு ரூலு. அந்த ஆளோட விஷாலோட மைண்டு மாதிரியே இருக்குது அந்த ரூலும். அப்புறம் வந்து இப்படி நடக்கும்போது தான் ஜாக்லின் அது கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டை போடுங்கன்னா அதுக்கும் ஒரு மியூசிக்கை போட்டு விட்டார். இது வந்து பிக் பாஸ் டீமே வந்து ஒரு பெரிய ஒரு சதி வேலை. அவங்களோட செல்லக்குட்டியை வந்து வின் பண்ண வைக்கிறதுக்காக என்ன இழவுன்னு தெரில இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது உண்மையை சொன்னேன்னா இன்றைக்கி வந்து ரியாக்ட் பண்ணாமலே பேசினா கூட பேட்ஜ் எடுக்கிறாங்கன்னு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஜாக் வந்து ட்ராமா குவீன் நடிக்கிறாங்க, சௌந்தர்யா கூட வந்து சேரக்கூடாது, சௌந்தர்யா வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படி இப்படின்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி மீம்ஸில் பார்த்தேன், கமெண்ட்ஸில் பார்த்தேன், எல்லாத்துலேயும் பார்த்தேன். இது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஜாக் மேலே வந்து இருக்கிறது ஒரே ஒரு தப்பு தான், எமோஷ்னல் ஆகிடுறாங்க கேமில். இப்போ அவங்க கேங் அண்ட் கேம் தனின்றதை அவங்க பேசுனது தான், அவங்க பாசம் வச்சு அதில் எமோஷ்னலாக அட்டாக் ஆகிக்கிறாங்க. அதை எமோட் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் அழுகையாக இருக்கும்போது அவங்க முத்துவும் தீபக்குமே வந்து அங்கே ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. ஏங்க இதுவே வேற ஒருத்தர் அழுதா அது வந்து உங்களுக்கு வந்து அவங்க நிஜம் பஞ்சித்தை அழுது ட்ராமா பண்ணாங்க, அதை கேட்க யாருக்கும் துப்பு இல்லை, அதை சொல்கிறதுக்கு யாருக்கும் துப்பு இல்லை. ஆனால் ஜாக்லின் பண்ணால் அது வந்து ட்ராமா அப்படி தானே? சரிங்க, ஜாக்லின் மேலே தப்பு இருக்குது. என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அதிகமாக கொடுக்குறாங்க கேமை விட. அவங்க எதுக்கு வந்துன்றதை மறந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால அவங்கள தான் அவங்க கெடுத்துக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேனே தவிர அவங்க சௌந்தர்யா கேமையோ ரயன் கேமையோ ஜெஃப்ரி கேமையோ அஃபெக்ட் பண்ணலை. அப்படி பார்த்தா இன்றைக்கெலாம் ரயன்கிட்ட அவங்க நேற்றுலாம் நல்லா பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து இது உங்களுக்கு விஷாலோட பிஆரா, முத்துக்குமரனோட பிஆரா, இல்லை சௌந்தர்யாவோட பிஆரா, நீங்கள் யார் பண்ணுறீங்கன்னு தெரில. அது வந்து ஒருத்தவங்களை நீங்கள் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறீங்க. அதை பார்த்து பண்ணுங்கள்.
உங்களோட ஆளை நீங்கள் தூக்கி வைக்கிறது வேறு, மற்றவங்கள இறக்குறது வேறு. ஓகேவா? நீங்கள் இப்படியும் பண்ணுவீங்கன்னா அது உங்களோட இஷ்டங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் கடைசியில் பலன் இருக்குது. இப்போ கேமாக பார்க்கணும் ஜாக்லின், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்புறம் டீமன்ஸ் வந்து ரயனை வந்து செலக்ட் பண்ணாங்க ஜெயிலுக்கு போனோன்னு. அப்போ வந்து செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்த இடம் ரயன் அப்படின்னு சொல்லி பாடினாங்க. அப்போது பிக் பாஸே வந்து என்ன சொல்கிறாருன்னா சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்குது. என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, ஜாக்லினோட சேர்ந்ததுனால தான் இவர் ஜெயிலுக்கு போனார்னு சொல்ல வராங்களா? அப்போ இது வந்து நீங்கள் டாஸ்க்கு உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். இல்லை பிக் பாஸே வந்து பிராண்ட் பண்ணுறாரு, பிக் பாஸே வந்து சேரக்கூடாதுன்னு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி இல்லையா இது? அப்போ நீங்கள் இந்த ஜென்யூனிட்டி எங்கே, இந்த கேமோட ஜென்யூனிட்டி எங்கே? இல்லை ஜாக்லினோட சேரக்கூடாதுன்றது தான் உங்களோட எல்லாரோட பிளான், இன்க்ளூடிங் பிக் பாஸ், இன்க்ளூடிங் சொம்பு டிவி, இன்க்ளூடிங் சொம்பு ஹோஸ்ட், அப்படியா? இப்போ யாரை நீங்கள் வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணீங்க? விஷாலியா? தெரியல எனக்கு. அப்புறம் டாஸ்க் முடிஞ்சோடனே அன்ஷிதா வந்து டேமேஜ் கண்ட்ரோல் கால்லேருந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணாங்க. டாஸ்க்லாம் முடிஞ்சோடனே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. என்ன ஒரு ஃபஸ்ட்டு சௌந்தர்யா கிட்ட போய்ட்டு அழுது வந்து சாரி கேட்டாங்க. சரி, மற்றவங்க சாரி கேட்குறதுலாம் நான் எதுவுமே சொல்ல. அன்ஷிதா ஃபுல் வன்மத்தை கொட்டிட்டு இப்போ வந்து சாரி கேட்குறது. நீங்கள் ஜாக்லினை சொம்முன்னு சொல்லாமல், ஐ மீன் ஜாக்லினை வந்து ட்ராமான்னு சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா நான் அன்ஷிதாவை வந்து அவங்க நிஜமாலே ஃபீல் பண்ணாங்க நான் சொல்லியிருப்பேன். ஒருத்தரை மட்டும் அவங்க பண்ணுறது ட்ராமா, ஏதோ பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அன்ஷிதா இவ்வளோ டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாங்களே அவ்வளோ கத்திட்டதுக்கு. வீக்கெண்டுக்கு பயந்தா மக்களுக்கு பயந்தான்னு எனக்கு தெரியல. சௌந்தர்யாவை கத்திட்டா சௌந்தர்யாவுக்கு வந்து ஆடியன்ஸ் கிளாப்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஜாக்லினை சொன்னாங்களே, அப்போ இவங்க அதுக்கு பயந்து தான் இப்படி பண்ணாங்களா, சாரி கேட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து எல்லார்கிட்டையும் போய் ஒருத்தர்கிட்டயா சாட்சனா, தீபக் எல்லார்கிட்டையும் வந்து சாரி கேட்டாங்க, ஜாக்லின் கிட்டேயும். அப்புறம் வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ரயன் வந்து சரியான பாயிண்ட், எப்படி 12-20 ஹவர்ஸில் ஒருத்தவங்க மாறுறாங்க, எப்படி அதுக்குள்ளே அவங்க வந்து தெரிஞ்சிடுறாங்க சாரி கேட்குறாங்க வந்துன்னு. சரியான பாயிண்ட்டு தானே. அவர் ஜெயிலில் இருந்து அந்த கேள்வி கேட்குறாரு ஜாக்லின் கிட்ட. அப்புறம் வந்து ஏது அன்ஷிதாக்கு பண்ணதுக்கு. அப்புறம் வந்து எபிசோடில் காட்டாத விஷயம் 2 விஷயம் நான் முக்கியமாக இப்போ பேசணும். ரஞ்சித் அண்ட் ஆனந்தி செம்மையாக ஒன்று பண்ணாங்க. அவங்க வந்து தர்ஷிகா கிட்டே கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கும்? அவங்க சொன்னாங்க பவித்ரா, அருண், ஆனந்தி, அன்ஷிதா, விஷால்னாங்க. அப்புறம் வந்து இதில் அருண் வந்து டெவலாக இருந்தாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் இவங்கள விஷாலை டார்கெட் பண்ணல, பாசம் தானேன்னாங்க. அப்போ ஆனந்தியும் கூட சேர்ந்து கேள்வி கேட்டாங்க. அப்போ நீங்கள் பாசத்தினால விஷால் கேட்க, நான் நேற்று என்னோடய வீடியோவில் நான் கேட்டேன், விஷாலை ஏன் யாருமே போய் கேட்கலன்னு, யாருமே போயிட்டு அட்டாக் பண்ணலன்னு. ஸோ இன்றைக்கி அதுதான் ரஞ்சித் சார் கேட்டார். அப்போ வந்து அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டாங்க, எபிசோடில் காட்டல. இன்னொன்று வந்து நான் என்ன கேட்குறேன்னா, சொம்பு டிவி வந்து அநியாயமாக சொம்பு தூக்குறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் காட்ட மாட்டுறாங்க. இதுவே அந்த கிரிஞ்சு கப்பல் பண்ணுற அந்த அட்டூழியத்தெல்லாம் 20 நிமிஷம் போட்டு காட்டுறாங்க. அதுக்கு டைம் இருக்குது, ஆனால் இதை காட்ட டைம் இல்லையா உங்களுக்கு? நீங்கள் சேவ் பண்ண தானே ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் அவர் வின்னர் ஆகணும்னா கொடுத்து தொலைங்களேன். அட்லீஸ்ட் எங்களுக்கு இந்த இன்னும் இருக்க 46 நாள் எங்களுக்கு சேவ் ஆகும். நீங்கள் விஷால தான் வின்னர் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா. அநியாயத்துக்குலாம் இப்பெல்லாம் சொம்பு தூக்கக்கூடாது. இதுவே கெட்டதுன்னா அதை வந்து காட்ட மாட்டீங்க, அவங்க நல்லது பண்ணாங்கன்னா அதை காட்டுவீங்க. அது அப்படியே வந்து ரிவர்ஸ் ரோல் தான் ஜாக்லினுக்கும் விஷால் யார் எதிர்க்கிறாரோ அவங்களுக்கும். அதுக்கப்புறம் சாட்சனா ஒன்று சொன்னாங்க, அது உண்மையாக இருந்தால் அது பெரிய ஒரு இட்ஸ் கிரிமினல் அஃபென்ஸ். ஏன்னா ஆனந்தி வந்து அவங்கள ஃபாலோ பண்ணாங்க, டாஸ்க்காகவே இருந்தாலும் ஒருத்தங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது அது ப்ரைவசி, ஓகேவா, கதவு திறந்து வச்சுன்னே இருந்தாங்க. இவங்க வந்து ட்ரெஸ்ஸை காட்டும் போது கூட ஆனந்தி வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணினே இருந்திருக்காங்க. அவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது போய் முடிச்சிட்ட பிறகு தான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு எச்ச வேலைன்னு நான் சொல்லுவேன், ஒரு கன்றாவியான ஒரு விஷயம். அவங்களுக்கு அது வந்து ஒரு ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து ஒருத்தவங்க ரெஸ்ட் ரூம் நேச்சர் கால் அவங்க போகும்போது நீங்கள் அப்படி திறந்து கதவு மூடாமல் அதை அவங்க பார்த்துன்னு இருக்கும்போது அது வந்து பயங்கரமாக எமோஷ்னலாகவும் சரி மென்டலாகவும் சரி அஃபெக்ட் ஆகும். ஒரு சில அதெல்லாம் என்னால் இங்கே பெருசாக பேச முடியாது. பட் அது தப்பான விஷயன்றது அவங்களுக்கே தெரிஞ்சு தான் அதை பண்ணுறாங்கன்னா, இதை வந்து எபிசோடில் காட்டல. மேபி ஆனந்தியை சேவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு. எனிவே வேறு எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி நான் இது 2 நாள்லேயே டாஸ்க்கு முடிச்சிட்டாங்க. போன வாட்டெலாம் வந்து 3-4 நாள் ஒரு வீக்லி டாஸ்க்குன்றது ஒரு வீக் ஃபுல்லாக நடந்தால் தான் அது வீக்லி டாஸ்க். டியூஸ்டே நைட் ஆரம்பித்து தேர்ஸ்டே மதியம் ஈவினிங் முடிகிறதுலாம் வீக்லி டாஸ்க் இல்லை, 2 நாள் தான் டாஸ்க். ஐ மீன் டியூஸ்டே ஈவினிங் கூட இல்லை, வெனஸ்டே மார்னிங் அண்ட் தேர்ஸ்டே ஈவினிங், நைட்டு கூட இல்லை, ஈவினிங்
இதுக்கு பேர் வீக்லி டாஸ்க். ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. அங்கே தெலுங்குலலாம் விடிய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனிவே கைஸ், மீண்டும் நாளை சந்திப்போம். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஹிட் த நோட்டிஃபிகேஷன் பெல்.